السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: كل عمل ابن آدم له إلا الصوم فإنه لي وأنا أجزي به ولخلوف فم الصائم أطيب عند الله من ريح المسك. رواه البخاري. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நமது உயிர்னு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக ரமலானுடைய இந்த காலத்தில் இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடைந்திருக்கும் புனிதமான இந்த ரமலான் மனிதர்களை புனிதர்களாக ஆக்குவதற்காக, மேலும் முஃமின்களை அல்லாஹ்வோடும் குர்ஆனோடும் நல்ல அமல்களோடும் இணைப்பதற்காக ஒரு பாலமாய் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறார். கடின உள்ளமும் இறுகிய குணமும் கொண்டவர்களை இரக்க குணமும் இலகிய மனமும் உடையவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் ரமலானுடைய மாதம். வருடமெல்லாம் தன்னுடைய பொருளில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய தயங்கிய கரங்களை வாரி வழங்கும் கரங்களாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான மாதம்தான் ரமலானுடைய இந்த மாதம். தீய பேச்சுக்களாலும் தீய வார்த்தைகளாலும் பாவங்களை சுமந்திருந்த நாவுகளை நல்ல பேச்சுக்களை கொண்டும் குர்ஆனின் வசனங்களை ஓதுவதன் மூலமும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமும் பரிசுத்தப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு மாதம்தான் ரமலானுடைய இந்த மாதம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவிகளில் ஒலிக்கின்ற பாங்கோசை, முஅத்தினுடைய அழைப்பை கேட்ட பிறகும் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு செல்ல வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாத நிலை மாறிப்போய் பாங்கு சப்தம் கேட்ட உடனேயே அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய முன்னோர்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் இந்த ரமலானை எவ்வாறு வரவேற்பார்கள் என்றால், மர்ஹபம் பிமுத்தஹிரினா மினதுனூப், பாவங்களில் இருந்து எங்களை தூய்மைப்படுத்துகின்ற மாதமே வருக என்று ரமலானை கண்ணியத்தோடு வரவேற்பார்கள். புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய வெளித்தோற்றத்தை மட்டுமல்ல, நம்முடைய அந்தரங்கத்தையும்
நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அந்த ரமலானை வரவேற்பதற்காக, இந்த மகத்துவமிக்க மாதத்தை வரவேற்பதற்காக வானமும் வானிலுள்ளவர்களும் தயாராகிறார்கள். வானுலகமும் அதற்காக வேண்டிய சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. நரகத்தினுடைய வாசல்கள் பூட்டப்படுகிறது. ரமலானுடைய மாதம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று சொன்னால் அவன் மிக பெரும் ஒரு பாக்கியசாலி. அதனால்தான் இந்த ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ செய்வார்கள்: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்கள் மீது நீ கிருபை செய்வாயாக. மகத்துவம் வாய்ந்த ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை நீ எங்களுக்கு வழங்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு 2 மாதத்திற்கு முன்பே இப்படிப்பட்ட அழகிய துஆவை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ சிறிய 2 வரிகள் தான். ஆனால் இந்த மனித சமுதாயத்திற்கு ரமலானுடைய ஒட்டுமொத்த நற்பாக்கியங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவில் யா அல்லாஹ், எங்களுக்கு ரமலானில் அமல் செய்கின்ற பாக்கியத்தை கொடு என்று கேட்கவில்லை. மாறாக, யா அல்லாஹ், நாங்கள் ரமலானை அடைந்தால் போதும், ரமலானை அடைந்தால் போதும், அது அடைகின்ற பாக்கியத்தை கொடு. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அடைவதே பெரும் பாக்கியமாக கருதினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஃமினை பார்த்து ரமலானுடைய காலங்களிலே நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னவென்றால், உண்மையான முஃமினாக இருக்கின்ற ஒவ்வொரு முஃமினுடைய உடல் உறுப்புகளும் இந்த ரமலானில் அமல் செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். அவனது கண்கள் தவறான காட்சிகளை பார்ப்பதை கொண்டு பயப்படும். உண்மையான முஃமினுடைய காதுகள் தவறான பேச்சுக்களை கேட்பதை கொண்டு பயப்படும். உண்மையான முஃமினுடைய கரங்கள் தவறான செயல்களை செய்வதை கொண்டு பயப்படும். உண்மையான முஃமினுடைய நாவுகள் தவறான பேச்சுக்கள் பேசுவதை கொண்டு பயப்படும். ஒரு முஃமினுடைய கால்கள் தவறான இடத்திற்கு செல்வதை கொண்டு பயப்படும். இப்படி ரமலானுடைய காலங்களில் முஃமினுடைய அனைத்து உறுப்புகளும் தானாகவே இயங்க ஆரம்பித்துவிடும். தானாகவே அல்லாஹ்வை வணங்க தொடங்கிவிடும். இதுதான் ரமலானுடைய மிக பெரும் அற்புதம் என்றால் அது மிகையாகாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால்தான் வருடமெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கடமையாகிய தொழுகையை நிறைவேற்றாத மக்களை இந்த ரமலான் அவர்களை அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு இழுத்து கொண்டு வந்து சேர்த்து விடும். வருடமெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருளிலிருந்து செலவு செய்யாத மக்களை இந்த ரமலான் அவர்களை வாரி வழங்கும் மக்களாக மாற்றிவிடும். வருடமெல்லாம் குர்ஆனை ஓதாத, குர்ஆனை பார்க்காத மக்களின் உள்ளத்திலே குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை பார்க்க வேண்டும் என்ற தேட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக பெரும் அற்புதம் இந்த ரமலானில் பொதிந்திருக்கிறது. மனிதர்களை புனிதர்களாகவும் பாவிகளை நல்லவர்களாகவும் கஞ்சத்தனம் செய்பவர்களை கொடை வள்ளல்களாகவும் மாற்றுகின்ற மிக பெரும் ஒரு அற்புதம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த ரமலானுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு வாக்கியம். எப்பொழுது அடியார்கள் அல்லாஹுவை வணங்குகிற ஆர்வத்தை பெற்று விடுகிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவதும் அல்லாஹுடைய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? எண்ணற்ற நியாமத்துகளை
முன்பு வாழ்ந்த சமுதாயத்திற்கு வழங்காத நியாமத்துகளை நமக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறான். அப்படி அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு 5 நியாமத்துகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகியிருக்கிற இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 5 விதமான வாக்கியங்களை எனக்கு வழங்கி இருக்கிறான். முன்பு வாழ்ந்த எந்த சமுதாயத்தினருக்கும் அந்த வாக்கியங்கள் வழங்கப்படவில்லை. முதலாவது, நோன்பாளியின் வாய் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கஸ்தூரியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். எவ்வளவு நறுமணமாக இருக்கும், அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நோன்பாளியின் வாய் வாடை அந்த கஸ்தூரியை விடவும் அதிக நறுமணம் உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அந்த நோன்பாளிக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. இரண்டாவதாக பெருமானார் சொல்வார்கள், நோன்பு நோற்று நோன்பாளிகளுக்காக கடலில் உள்ள மீன்கள் அவர் நோன்பு திறக்கின்றவரை துவா செய்கின்றது, பாவ மன்னிப்பு தேடுகின்றது. சாதாரணமாக நமக்காக சிலர் துவா செய்தால் நாம் சந்தோஷப்படுவோம். கடலிலே வாழக்கூடிய மீன் வகைகள், எத்தனை வகையான மீன் வகை இருக்கின்றன, அனைத்தும் அந்த நோன்பாளிக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது என்றால் அந்த நோன்பாளி எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருக்க முடியும். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நோன்பாளிகளுக்காக ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. நோன்பு நோற்ற நோன்பாளிகளுக்காக சொர்க்கம் ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்படுகிறது. அந்த சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியார்கள் இந்த உலக துன்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னிடத்திலே வர இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொர்க்கத்திடத்திலே பேசுவான். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், இவ்வுலக வாழ்க்கையிலே அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள், மனிதர்களை திசை திருப்பக்கூடிய ஷைத்தான்கள், வருடமெல்லாம் பாவத்திலே மூழ்கடித்த ஷைத்தான்கள், அவர்களுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் நோன்பாளிகளை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு விலங்கிடுகிறான். இந்த ஒரு மாதம் அவர்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஐந்தாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரமலான் மாதத்தின் கடைசி இரவில் நோன்பாளிக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய முழு பாவ மன்னிப்பையும் வழங்கி அந்த நோன்பாளியை கௌரவிக்கிறான் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பாவ மன்னிப்பு வழங்கப்படுகின்ற அந்த இரவு கத்ருடைய இரவா, லைலத்துல் கத்ரா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு வேலைக்காரன் தன்னுடைய வேலையை முழுமையாக பூர்த்தி செய்த பிறகு அவனுக்கு கூலி வழங்கப்படும். ஆகவே லைலத்துல் கத்ருடைய இரவில் கிடையாது, மாறாக ரமலானுடைய இரவிலே தான் பாவ மன்னிப்பு வழங்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி, முன்பு வாழ்ந்த சமுதாயத்திற்கு வழங்கப்படாத இந்த 5 வாக்கியங்களை அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு வழங்கினான் என்று கூறுகிறார் என்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள். ஆக இவ்வுலகிலே வாழ்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமலானை அமல்களை கொண்டு அலங்கரிக்கிற பாக்கியத்தை கொடுப்பாயாக. இந்த ரமலானில் நான் மென்மேலும் அமல் செய்கின்ற பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஏனென்று சொன்னால், ஒரு நோன்பாளிக்கு இந்த ரமலான் கிடைத்து விட்டாலே போதும், அவன் மிகப்பெரும் பாக்கியசாலி. நம்முடைய நல்லடியார்கள், முன்பு வாழ்ந்த முன்னோர்கள், இறைநேச செல்வர்கள், ரமலான் மகத்துவத்தை விளங்கியவர்கள் இந்த ரமலானை ஒருபோதும் வீணாக்கியது கிடையாது. இதனால் தான் இந்த ரமலானை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இந்த ரமலானுடைய அந்தஸ்தை அல்லாஹ் விளங்கி வைத்திருந்ததன் காரணமாக இந்த சமுதாயத்திற்கு ரமலானை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். அல்லாஹ் எவ்வளவு அன்பான முறையில் பேசுகிறான் பாருங்கள். என்னை ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னை ஏற்றுக்கொண்ட மக்களே, முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு எவ்வாறு நான் நோன்பை கடமையாக்கி இருந்தேனோ அவ்வாறே நான் உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன்.
அந்த நோன்பை பரிபூர்ணமாக அதன் ஒழுக்கங்களை பேணி நீங்கள் அமல் செய்வீர்களேயானால், நோன்பை நோற்பீர்களேயானால், நீங்கள் இறையச்சவாதிகளாக, என்னுடைய நேசத்திற்குரியவர்களாக நீங்கள் ஆக முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த திருவசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு முடியுமோ இந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும், அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமலானை நல்ல அமல்களை கொண்டும் நல்ல செயல்களை கொண்டும் எவ்வளவு முடியுமோ கழிக்கின்ற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய முழு மனித சமுதாயத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.